கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவன் உள்ளவரே என்கிற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இந்த திருவசனத்தை தியானிக்கிற இந்த வேளையிலே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்புகள் நீங்கள் என்ன இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்களுக்கு ஃபோன் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி எங்கள் ஜெபிக்க உங்கள் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாத ஆசீர்வாதமாக தியானிக்கிறதான வேதவசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். தலைப்பு வசனத்தை முதலாவது வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் 7வது வசனம். இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானிக்கிற தலைப்பு வாசிப்போம். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானிக்கிற இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருவசனத்தை தியானிக்கிற இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. ஒரு மனதின் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஐயா. உம்முடைய வார்த்தை, இந்த வசனம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். பாதைக்கு தீபமாய் வெளிச்சமாக இருக்கிறபடினால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பிரகாசம் உள்ள வெளிச்சத்தை இயேசுவை கண்டுகொண்டது போல அந்த பேசப்பட்ட மாம்சமான வார்த்தை நீ நாளும் பேசப்படுகிற வார்த்தையாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கிட்ட ஆண்டவரே. நீர் பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை சொல்லவோ சுமக்கவோ எழுத்தை கூட அறிவிக்கவோ நாங்கள் பாத்திரமல்ல. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை காணந்துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வாரத்தில் நாம் தலைப்பு வசனத்தை வாசித்திருக்கிறோம். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் ஒரு செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நமக்கு கொடுக்கிறதான ஜெயம், களி கூறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வருகிறோம்? தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறதுக்கு நம்ம யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்றைக்கி துணையாக உலக பிரகாரமான துணைகளை நாம் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். அந்த துணைகள் இவைகள் நமக்கு என்னதல்ல, பிரயோஜனமானதல்ல. ஒன்றும் நமக்கு என்னதல்ல, நிரந்தரமானதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை எல்லாம் போயிடும். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். சொல்லுவாங்க, அதாவது வீடு வரை உறவு, வீதி வரை வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் யாரும் நம்ம கூட கடைசி வரை இருக்க முடியாது. ஆனால் கர்த்தரோ, அவரோ நமக்கு கூட அவர் கடைசி வரை என்ன செய்கிறவர்? இருக்கிறவர். நம்மை ஒரு நாளும் கைவிடாத நேசம். அதனால் அவர் நமக்கு துணையாக இருக்கிறதற்காக நாம் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை தமனுக்கு துணையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட நீங்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. செல்வந்தர்களாய், பொருள் ஆசி ஐஸ்வர்யம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அர்த்தமல்ல. படித்தவர்களாக இருக்கணும், பெரிய ஜாதிக்காரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமல்ல. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதற்கு நீங்கள் யாராக இருக்கணும்? வேதத்தில் நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வாரம் பார்த்தோம், ஆண்டவர் யாருக்கு துணை செய்து களிகூறுதலை தருவார் பார்த்தோம். அருமையான யோசபத் ராஜா தாவீதை துதிக்கிற பிள்ளைகளுக்கு சங்கீதம் 33:1 பார்த்தோம் பாருங்கள். நீதிமான்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? துணையாக இருந்து களிகூறுதலை தருகிறார்.
ரெண்டாவதாக சாமுவேல் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்தோம், யாருக்கு கர்த்தர் துணையாக இருந்து களிகூரச் செய்வார். அருமையான அன்னாளுக்கு முதல் பார்த்தோம் துதி, ரெண்டாவது பார்த்தோம் ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நமக்கு களிகூறுதலை தருவார், ஜெயத்தை தருவார், மேன்மையை தருவார், உயர்வை தருவார், ஜெபத்துக்கு பதில் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெற்றியை தருவார். இது எப்பொழுது இந்த களிகூறுதல் நமக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நடக்கும். அப்போ துணையாக இருந்து நமக்கு கர்த்தர் களிகூறுதலை தர வேண்டுமானால் நீங்களும் நானும் யாராக இருக்கணும்? இன்றைக்கு மூன்றாவது பாயிண்ட்டு நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். நமக்கு மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியதான தலைப்பு வாசிங்க. முதல் துதியை பார்த்துட்டோம், ரெண்டாவது ஜெபத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கி மூன்றாவது வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் மூலமாக எழுதப்பட்டதான சங்கீதம். மோசேயின் மூலம் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 14வது வசனத்தை பாருங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் என்ன செய்யுங்க, திருப்தியாக்கும் என்று மோசேயினுடைய சங்கீதத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். நாம் இந்த மாதம் ஆசீர்வாதமாக தலைப்பாக தியானிக்கிறது, ஆண்டவர் எனக்கு துணை செய்து எனக்கு களிகூறுதலை என்ன செய்கிறார், தருகிறார். அப்போ கர்த்தர் நமக்கு துணை இருந்து நமக்கு தருகிறதான அந்த களிகூறுதலை பெற்றுக்கொள்கிறதற்கு யாராக இருக்கணும்? முதல் பார்த்தோம், துதிக்கிறவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது இங்கே வாசித்திருக்கிறோம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. களிகூறுதல் முதல்ல துதிக்கிறதுனால உண்டாகிறது, ரெண்டாவது ஜெபிக்கிறதுனால களிகூறுதல் உண்டாகிறது, மூன்றாவது இப்பொழுது பார்க்கிறோம், வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் என்ன செய்யுங்க, திருப்தியாக்கும். மூன்றாவது கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை களிகூற செய்கிறதற்கு மூன்றாவது நமக்கு வேண்டியது என்ன பாருங்கள், கிருபை. கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நல்ல அநேக பாடல்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக அநேக பாடல்கள் கிருபையை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பாடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் இன்னும் அதிகமாக என்ன செய்யுங்க, கிருபை. நாம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்பு இதே நமக்கு கிருபையால் கிடைத்திருக்கு. இந்த கிருபையில் நாம் இன்னும் பலப்பட வேண்டும், இந்த கிருபையில் நாம் இன்னும் வளர வேண்டும், இந்த கிருபையில் இன்னும் நாம் ஸ்திரப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையால் என்னை திருப்தியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கிருபை தாங்கப்பா, இன்னும் நான் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை நமக்கு என்னதை தரும் பாருங்க, கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை களிகூற செய்கிறதாக இருக்கிறது. இந்த கிருபையை யாருக்கு தேவன் தருவார்? வேதம் சொல்கிறது, அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார், நன்மை செய்வர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார், கிருபை கொடுப்பார். வேதம் சொல்கிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யுமா, பெருகும். நல்ல அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இப்படி கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அநேக வேறு மகத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன பாருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரா, கிருபை அளிக்கிறார். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தாழ்மை நமக்குள்ளே காணப்படுகிறதா? கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு களிகூறுதலை தர வேண்டுமானால் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் கர்த்தர் பணத்தை அல்ல. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்கிறாங்க, பணம். ஒருத்தன் போய் ஜோம் பண்ணானா, பைபிளில் போட்டிருக்கு, ஒருத்தன் வெளியிலேருந்து ஜோபிக்கிறார், ஒருத்தன் உள்ளேருந்து ஜோம் பண்ணுறார். உள்ளேருந்து ஜோம் பண்ணுறான்னு சொல்லலாம், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமாக கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வெளியில் இருக்கிற ஒருத்தன் சொன்னால், ஆண்டவரே எனக்கு கிருபையை நினைச்சிங்க, பாவியாகி என்மேல் எப்படி இருங்க, கிருபையாக இருங்கன்னு சொல்லி கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கிங்களா? வேறம் சொல்ல, அவன் முகத்தை ஏறெடுக்க துணியாமல். அப்போ அவனிடத்தில் இருந்தது என்ன பாருங்க, தாழ்மை. நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்கள் மேலே உங்கள் பட்சத்தில் துணையாக இருக்கணும்னா, அவங்க மேலே கிருபை வைக்கணும்னா, கர்த்தருடைய எதிர்பார்க்கிறது பணத்தை அல்ல, காணிக்கையே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளே அல்ல.
அநேக பிற மனிதர்கள் பார்த்து உங்களை நன்னடத்தை அறிவிக்கிறவைகளை மட்டுமல்ல, மனுஷருக்கு முன்பதாக நற்கிரிகளை செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே மனுஷனை பிரியப்படுத்துறதையே செய்து கொண்டிருக்காம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் செய்கிறது தேவனுக்கு பிரியமானதா அப்படிங்கிறத என்ன செய்து பாருங்கள். அதில் முக்கியமானது என்ன பாருங்கள், தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டால் மனத்தாழ்மை இல்லை, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அடுத்தவங்க நம்மளை கீழ்த்தரமாக நினச்சிருவாங்களோ, இவங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருவாங்களோ, இவங்க நம்மளை அற்பமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒன்றுமே இல்லாததையும் பொல்லாததையும் அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. தனக்கு எல்லாம் தெரிந்தது போல் பேசுவாங்க, நடத்தி காட்டுவாங்க. ஏதாவது நடத்திடலாமா, நடந்துராதா அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ ஒரு வைபவத்துக்கு, திருமணத்துக்கு போறியா, ஒரு நிகழ்ச்சிக்கு போறியா, முதல்ல போய் என்ன செய்யாத, மேன்மையான இடத்த போய் நீ தேடாதப்பா, அது உனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த திருமண வீட்டை நடத்துகிறவனுக்கு ஒன்னிலும் மேலான ஒருத்தவன் அவனுக்கு முக்கியமானவன் என்ன செய்வான், இருப்பான். அப்போ நீ மேலே உட்காந்துருப்ப, அப்போ உனக்கு உன்னை விட முக்கியமானவன் அவனுக்கு ஒருத்தன் வரும்போது அவனை கீழே இறங்க சொல்லிடுவான். அதில் நீ கீழே உட்காரு, உன்னிலும் மேன்மை உள்ளவன் வந்து மேலே உட்காந்துருப்பான். அப்போ எல்லாரும் பார்க்கும்போது கீழே இருக்கிற உன்னையை கூப்பிட்டு அவன் மேலே ஒன்று உட்கார பண்ணுவான். இதுதான்ப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இதுக்கு பேர் தாழ்வு மனப்பான்மை இல்லை, மனத்தாழ்மை. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து யார் பாருங்க, மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் பிதாவுக்கு ஒப்பானவராக இருந்தார். அவருடைய மகிமை, அவர் பரிசுத்தராக இருந்தார். யோசித்து பாருங்கள், அவருடைய தாழ்மையை பாருங்கள். அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய தாடை மயிரை பித்து எடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரோட வஸ்திரத்தை உரிந்திருக்கிறார்கள். இவ்வளவு அந்தகோலம். ஏசாயா சொல்லுகிறார், மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை, அந்தகோலமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு அவர் தம்மை தாமே தாழ்த்தி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருக்கு ஊழியம் செய்கிற நாம எவ்வளவு தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அப்போ தான் உங்களுக்கு என்ன தருவார், கிருபை தருவார். கவனிங்களா ஐயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கேட்கிற நீங்கள் அநேக காரியங்களில் நீங்கள் தாழ்மை இல்லாததுனால அநேக காரியத்தில் கிருபை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. இந்த கிருபை உங்களுக்கு என்னதை தரும் பாருங்கள், கழிகூறுதலை தரும் என்று மோசையின் மூலமாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. தாழ்மை. ஏன் காலிலே எழுந்தாங்க யோசிப்போம். இன்றைக்கும் நிறைய பரிசுத்தவான்கள், ஆமாம், எங்களுக்கு ஆண்டவர் தந்தை எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சேகரன் தம்பி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவங்களுக்கு அநேக கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போவாங்க. அவங்க திருமணமாகாமல் அண்டகராக கர்த்தருக்கு அதாவது ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க, அநேக ஊழியங்கள் அவங்களுக்கு போகிறதுக்கு. ஆனாலும் எவ்வளவு தான் டைம் அவங்களுக்கு இல்லைனாலும் இந்த காலை ஜெபத்தை விடவே மாட்டாங்க. அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் அவங்க எழுந்து ஜெபிக்கிறத விட்டதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் யோசிச்சிருக்கேன், எப்படி இந்த இவங்களால முடியுது. நான் அவங்களுக்கு கார் ஓட்டியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எல்லா கூட்டத்துக்கு போகும்போது நான் தான் அவங்களுக்கு வாகனம் ஓட்டிகிட்டு போயிருக்கேன். அப்போது நம்மளாலாம் முடியாது காலையில் எந்திரிக்க. அவங்க எவ்வளவு டைம் பேய் விரட்டியிருப்பாங்க. அவ்வளவு, அதாவது சில நேரம்லாம் 2 மணிக்கு தான் வந்திருப்போம். ஆனால் அந்த 1 மணி நேரம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் வந்து துணி மாற்றி அவ்வளோ டைம் கூட இருக்காது. ஆனால் அந்த ஜெபத்தை விடவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா துவக்கம், ஒரு நாளுடைய ஆரம்பத்தையே யார்கிட்ட தான் கொடுத்துட்றது, கர்த்தர்கிட்ட கொடுத்துட்றது. நான் ஒன்றும் கிடையாது ஐயா, எனக்கு அறிவோ புத்தியோ பலனோ சுகமோ எனக்கு ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு துவக்கம், நீங்கள் தான் எனக்கு ஆதி, நீங்கள் தான் எனக்கு ஆரம்பம், துவக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்றைக்கும் நிறைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, இந்த தாழ்மை. நல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நீங்களும் நானும் தாழ்மை கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆண்டவரே, எனத்தில் காணப்படுகிற பெருமைகள் என்னை விட்டு என்ன செய்யட்டும், மாறட்டும். எதனால் பெருமை உங்கள்கிட்ட காணப்படுது? பணத்தினாலையா, படித்ததுனாலையா, செல்வம் இருக்கிறதுனாலையா, இல்லை அழகு இருக்கிறதுனாலையா, எதனால் நீங்கள் பெருமையாக இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தினால் எனக்கு உண்டாகிற இந்த பெருமை என்னை விட்டு என்ன செய்யட்டும், மாறட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார், துணையாக இருக்கிறாரல்ல, எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். தாழ்மை உள்ள உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். கிருபை தருவார். இந்த கிருபை உங்களுக்கு கழிகூறுதலை தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆண்டவரே, இந்த தாழ்மை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க.
எதனால் இந்த பெருமை எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பெருமை உள்ளவர்கள் வேறத்தில் யோசித்து பாருங்கள். பெருமை உள்ளவங்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, நான் வானத்துக்கு என்ன செய்வேன், ஏறுவேன். இவன் விபச்சாரம் பண்ணதாக சொல்லப்படலை, இவன் கொலை செய்ததாக சொல்லப்படலை. யோசித்து பாருங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தில் என்ன செய்வேன், தேவனுக்கு ஒப்பாவேன். நான் கட்டின மகா பாபிலோன் நேபுகாத்நேச்சார். இந்த பெருமையானவைகளை கேட்கும்போது தேவன் அவங்கள என்ன செய்யலை, அவங்கள அனுமதிக்கலை. அந்த அதிகாரத்தை கொடுத்ததே அவர் தான். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் மேலே வர முடியாது. ஆனால் அவன் பெருமை கொள்ளும்போது வேற சொல்கிறது, கர்த்தர் அவனை தள்ளினார். நல்லா கவனிங்க, எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, விழுந்து போன தூதர்களுக்கு கர்த்தர் கரங்கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாராம், கரம் கொடுத்தார் என்று வேற சொல்கிறது. யோசித்து பாருங்கள். தூதனை திரும்ப எழுப்பணும்னு ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை, தூதனை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் உங்களை என்னை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் நானும் என்ன செய்யுங்க, தாழ்மையாக இருப்போம். அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் வேறம் சொல்கிறது, அவன் தன்னைத்தானே என்ன செய்தான், தாழ்த்தினான். எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சபைகளுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் அநேக மூல உபதேசங்களை ஆவியானவர் மூலமாக தந்திருக்கிறார். ஒரு மனுஷன் இறந்து போனால் அவனை எப்படி அடக்கம் பண்ணணும், ஒரு சபையில் ஒரு யார் பேசணும், எது சரியான ஞானஸ்நானம், எப்படி எல்லா காரியத்தையும் திட்டமும் தெளிவுமாக ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்பேற்பட்ட மகத்துவம், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அவன் இல்லாத நேரம் அவன் மேலே போட்டிருந்த வஸ்திரத்தை அந்த உருமாள் மூலமாய் சுகமடைந்தவர்கள், உயிரோடு இருந்தவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட பலத்தை செய்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவர்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பவுல். ஆனால் அவரோ என்ன சொல்வார் தெரியுமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக சொல்லாரு, நீ துடைத்து போடுகிற அழுக்கு கந்தை. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திராசில் நெருக்கப்பட்டால் நான் எப்படி இருக்கிறேன், மாயிலும் லேசாக இருக்கிறேன். தாழ்த்தினார் ஐயா. அப்போஸ்தலர் எல்லாரும் நான் மிகவும் சிறியவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. அப்பேற்பட்டவன். இதுவரைக்கும் எந்த மனுஷனும் ஆண்டவரோடு பேசாத பாசையை பேசியிருக்கிறான். 3ஆம் ஆணவம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். பேர்பட்ட பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தன்னையோ என்ன செய்தார், தாழ்த்தினார். வேறம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும். பவுலை பார்த்து சொல்கிறாரு. ஏன் தெரியுமா, அந்த தாழ்மை உள்ள பவுலுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அவன் மேலே கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறார் ஐயா. மாறாத கிருபையை ஆண்டவர் மேலேயே வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபை பவுலோடு கூட இருந்தது. இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பெற்றுக்கொள்ளணும், கிருபை பெற்றுக்கொள்ளணும். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன வேணும் பாருங்கள், தாழ்மை வேண்டும். ஐயா அம்மா கவனிங்க, எந்த காரியத்தினால் உங்களுக்கு எனக்கும் பெருமை உண்டாகிறதோ அந்த காரியத்தை விட்டு எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. பெருமை பிசாசுக்குரியது, பெருமை தேவனுக்கு உகந்ததல்ல. அவர் ஒரு நாள் அதை என்ன செய்ய மாட்டார், அவர் பொறுத்து கொள்ள மாட்டார், சகித்து கொள்ள மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கேட்டு நீங்கள் தாழ்மை கேளுங்க, மனத்தாழ்மையை கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, தாழ்மை உள்ள உங்கள் மேலே கர்த்தர் என்ன வைக்க போகிறார், கிருபை வைக்க போகிறார். இந்த கிருபை உங்களுக்கு என்ன தரப்போகிறது தெரியுமா, கழிகுறுதலை தரப்போகிறது. பவுல் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பலவீனப்படுகிறேன் ஆண்டவரே, நான் வேதனைப்படுகிறேன், ஆனாலும் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த வேதனையில், அந்த பலவீனத்தில் உங்களுடைய பலன் வந்து என்னை என்ன செய்கிறது, பூரணமாய் வந்து நிரப்புகிறது. அந்த பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் வருகிறபடினாலே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒரு களி கூறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா தாழ்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து உங்களுக்கு களி கூறுதலை தருவார். எப்பொழுது தெரியுமா, நீங்கள் தாழ்மையாக இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானித்த நம்முடைய வேத வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியாக தேவரீர் எனக்கு துணை செய்து ஆண்டவரே உம்முடைய சட்டை நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லப்பட்டபடி நீர் எங்களுக்கு துணையாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறதற்கு அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஜெயம் பெறுகிறதற்கு நாங்கள் கிருபை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த களி கூறுதல் எங்களுக்குள்ளே வர வேண்டுமானால் கிருபை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தாழ்மையை தாங்க. எந்த காரியத்தில் நாங்கள் மனமேட்டிமையாக இருக்கிறோமோ, பெருமை உள்ளவளாக இருக்கிறோமோ, தாழ்த்தாமல் இருக்கிறோமோ அதை எங்களுக்கு உணர்த்துங்க, அதை எங்களுக்கு காண்பித்தருளுங்க, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே.
அப்பா நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்து கிருபை பெற்றுக்கொள்ள வாழ்நாளெல்லாம் கழிகூற அதிகாலமே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.